வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் ஆக்சுவல் நியூ இயர். அண்டு நம்ம இப்போ ஏப்ரல் மாதத்தோடைய பலன் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப புனிதமான மாதம். ஒன்று நம்மளுக்கு நியூ இயர், நமக்கு மட்டும் இல்லை, உலகம் எங்கும் இருக்கும் பல சிவிலைசேஷன் பாரசீகம் நிறைய பேருக்கு இது நியூ இயர் ஒன்று. இன்னொன்று, இதில் தான் நம்மளுக்கு சித்திரை திருவிழா நடக்குது. மதுரை அம்மா மீனாட்சி அம்மா பதவி ஏற்ற நாள், ராணியாக பதவி ஏற்றது. இன்னும் அவங்களுக்கு திருக்கல்யாணம் நடந்தது இந்த மாதம்தான். சித்ரா பௌர்ணமி. ஓகே, அல்டிமேட் என்னன்னா ஏப்ரல் 1 உங்களுக்கு பங்குனி உத்திரம். முருகர் வள்ளி தேவானைக்கு இப்போ தான் இந்த நாள் தான் கல்யாணம் ஆச்சு. உங்களுக்கு விஷ்ணு பகவானோட லக்ஷ்மி அம்மா இதயத்தில் சேர்ந்த நாளும் இது தான். சிவன் பார்வதி கல்யாணம் ஆனனாலும் இதுதான். அதனால் இது ரொம்ப புனிதமான மாதம். உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் நிறைவேற்றிக்கிறதுக்கான மாதம் இது. சரி, இந்த மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் நல்ல விஷயங்கள், அதாவது கல்யாணம், வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வேலை, ஃபாரின் போகிறது, இந்த மாதிரி மகப்பேர், இந்த மாதிரி நிறைய எந்தெந்த நல்ல விஷயம் நடக்க இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மொத்தமாக பார்க்க போகிறோம். வாங்க. கும்பராசி கும்ப லக்னம் எப்படி இருக்குது? கும்பம் கேட்கவே வேணும். நம்ம 5 வருஷம் நம்ம படுற பாடு நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் பெட்டர் ஆகிட்டு வருதுங்க லைஃப். கும்பத்துக்கு ரொம்ப பெட்டர் ஆகிட்டு வருது. கண் கூட பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு எப்படி நான் அனலைஸ் பண்ணோன்னா, எனக்கு வர ஜாதகங்கள் பொறுத்தே தெரிஞ்சு எப்படிலாம் மாறுதுன்னு ப்ராக்டிக்கலாக. போன வருஷம்லாம் கும்பம் பயங்கரமாக கும்ப ஜாதகமாக வந்துட்டு இருந்தது. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க. இப்போ அப்படியே கும்பம் ஜாதகம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படின்னா என்னென்னா அவங்க லைஃப்பில் கொஞ்சம் மேன்மை அடைஞ்சிட்டு வராங்கன்னு வருது. இன்னொன்று, இப்போ கும்பம் 1-2 வந்தாலும் மோஸ்ட்லி இதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான் வருது. அதனால் கும்பமுடைய லைஃப் பெட்டர் ஆகிட்டு தான் வருது. ஓகே சார், எந்தெந்த விஷயத்தில் பெட்டர் ஆகிட்டு வருது சார்? இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ட்ரையாக இருப்பாங்க. இந்த லாஸ்ட் 5-6 வருஷத்தில் காசே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வர ஆரம்பித்து எதனா இன்வெஸ்ட் பண்ணலாமா, எதனா வாங்கி போடலாமான்னு ஒவ்வொன்றா இப்போ தான் பார்த்துட்டு டிசிஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒன்று. இன்னொன்று, கும்பத்தில் நிறைய பேருக்கு இப்போ மகப்பேருக்கு டைம் சூப்பராக இருக்குது. ஏன்னா நிறைய நேற்று வந்தாங்க எனக்கு குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லி. அதாவது நான் நட்சத்திர பிரகாரம் பேர் எழுத்துக்கள் கொடுத்தேன். இல்லை சார், நீங்களே ஃபுல் பேரே எனக்கு பண்ணி கொடுங்க சார் அப்படின்னாங்க. ஸோ இப்போ மகப்பேருக்கு டைம் நிறைய நல்லா வந்துட்டுருக்கு. கண் கூட பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் எதில் ஜாகிரதையாக இருக்கணும், திருமணம் விஷயத்த ஜாகிரதையாக இருக்கணும். அது நான் இப்போயே சொல்லிடுறேன். நான் திருமணம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த அந்யோன்யம் லைட்டாக 5-6 வருஷமாகவே அடி வாங்கியிருக்கோம். இப்போ லைட்டாக எதனா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கிரகநிலை தான் காரணம். நம்ம ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ எல்லாரும் நல்லவங்க தான். கிரகநிலை காரணம். நான் இந்த சுக்கிரன் ஆக்டிவேஷன் பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். அதில் ஒன்று பெட்ரூம். நீங்கள் பள்ளியறை பூஜையை பாருங்கள். சிவபெருமான் பார்வதியோட பள்ளியறை பூஜை நைட்டு பாருங்கள். அந்த பள்ளி அறைன்றது பெட்ரூம் தாங்க பள்ளியறை. அது எப்படி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம வீட்டை வச்சுருக்கோம். லைட்டாக இருக்கணும். 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் பாருங்கள், வெள்ளை கலர் பெட்ஷீட் போட்டு லைட்டாக இருக்கும். பெட்ரூம் கலர்ஸ் லைட்டாக இருக்க நம்ம மனசும் லைட்டாக மாறிட்டே இருக்கும். ஏன்னா கடைசியில் அங்கே தான் போய் தூங்க போகிறோம். காலைல எழுந்துக்கிட்டு அங்கே தான் எழுந்துக்க போகிறோம். அங்கே லைட்டாக எனர்ஜி இருந்ததுன்னா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது ஒன்று. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள இது. அடுத்து யாருக்காவது திருமணம் பார்க்க போகிறீங்க, தடங்கள் ஆகிட்டுருக்குன்னா, உங்கள்தையும் ராகு பகவான் இருக்கார், உங்கள் 7ஆம் வீட்லேயும் கேது பகவான் இருக்கார். அப்போது நீங்கள் திருமணத்துக்கு பார்க்கும்போது ரொம்ப பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம மோஸ்ட்லி மேட்ரிமோனியில் பார்க்குறோம், அன்னோன் ஆப் சைட்ஸில் தான் பார்க்குறோம். எது உண்மையில ப்ரொஃபைல், எது ஃபேக் ப்ரொஃபைல். உண்மையில ப்ரொஃபைல் பேசி கல்யாணம் ஆகிட்ட பிறகும் ஏகப்பட்ட வில்லங்கம் வருது. அதனால் அதை செக் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. கூடையா நீங்கள் தெரிஞ்சவங்களை கல்யாணம் பண்ணாலும் கூட யாரை கூப்பிட்டு போகிறீங்க, யாராவது நம்ம சொந்தக்கார முறையில் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் முறையில் வருவாங்க, யாரை கூட கூப்பிட்டு போகிறீங்கன்னு ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. நம்ம கேட்காததையும் அவங்க தேவையில்லாமல் பேசி, அதாவது பொண்ணுக்கு என்ன போடுறீங்க, மாப்பிள்ளை எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாதவங்க பேசி நம்மளை அதை கெடுத்து விட்ருவாங்க. அதனால் அது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குது. உங்களுக்கு திருமணத்துக்கு நான் மெயினாக நாட்கள் சொல்லியிருக்கேன். 3 நாள் சொல்லுவேன். புதன் ஹோரை, வியாழக்கிழமை குரு ஹோரை, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை. இந்த 3 நாளில்
இந்த ஹோரைகளில் கல்யாண மாப்பிள்ளை வீட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்கோ போயிட்டு வர்றது வந்து நல்ல வெற்றி தருங்க. இதில் அமைஞ்சிட்டாலே உங்களுக்கு அது ஒரு குட் சைன், அதாவது கரெக்டாக போகுதுன்ற அர்த்தம். சரிங்களா? ஸோ நீங்கள் பண்ணுற நல்ல காரியங்களில் இந்த ஹோரையில் பண்ணுறது, இந்த நாட்களில் பண்ணுறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அடுத்து ஜாப்லேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா 5-6 வருஷம் நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷனு சேலரி ஹைக் எதுவும் தராமல் வச்சுருப்பாங்க. இப்போ ஜாபில் நீங்கள் கேட்டு ப்ரொமோஷன் வாங்கலாம், சேலரி ஹைக் வரும். ஏன்னா இந்த மாதம் தான் கடைசி மாதம், இந்த மாதத்தில் எல்லாமே முடிவாகிடும். அதனால் நீங்கள் இப்போவே பேசி உங்களுக்கு தேவையான சேலரி ஹைக் வாங்கிட்டீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும், ஏன்னா இப்போ நம்மளுக்கு டைம் எல்லாமே நல்லா ஆகிட்டு வரவோ, ஜாப் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் அமையும். சரி, பிஸ்னஸ் ஒரு பக்கம் வளர்கிறது இருக்கட்டும், ப்ராஃபிட் பாக்கெட்டில் டப்பு வேணும்ல. ஸோ அந்த நம்ம பாக்கெட்டுக்கும் காசு வந்துடும். வெளிநாடு போயிட்டு வெளியூர் வெளி மாநிலங்கள் போய் நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. சார் எல்லாமே நல்லாயிருக்கு சார், எதில் சார் நான் ஜாகிரதையாக இருக்கட்டும்? என்ன சொன்னேன், நிறைய நல்ல விஷயம் சொன்னேன். கல்யாணம், மகப்பேறு, பிஸ்னஸ் நல்லா வளரும்ன்ட்டு. அப்படின்னா இதெல்லாம் என்ன ஆகும்? செலவாகும், பயங்கரமாக செலவாகும். அந்த செலவு விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கும். யாருக்கு கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்றதை கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா செலவு விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, முக்கியமாக யார்கிட்ட கடன் வாங்காதீங்க. ஏன்னா கும்பராசி ஜென்ரலாகவே அவங்க பணத்தையே கேட்டு வாங்க மாட்டாங்க. அதை இப்போ இருக்கிற காலகட்டம் ராகு பகவான் சனி பகவான் ஓட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கும்போது கொடுத்த காசை நம்ம வாயை தந்து கேட்க மாட்டோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. தெய்வங்கள்னு வேண்டிங்கன்னா ரங்கநாதர் ரங்கநாயகி வேண்டுங்க, ரொம்ப சூப்பராக பலன் தரும். பங்குனி உத்திரம் அட்டகாசமாக பலன் தரும். சிவபெருமான் பார்வதி இந்த சித்திரை திருவிழாக்கெல்லாம் அவங்க திருக்கல்யாணம் பார்த்து வழிபட இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பாக ஆகும். இப்போ உங்கள் ராசிக்கு முக்கியமான எல்லா விஷயங்களும் பார்த்தோம். பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு வந்து பணம் வரும், யாருக்கு கொஞ்சம் தடங்கள் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நம்ம பார்த்தோம். யாருக்கெல்லாம் திருமணமாகும், மகப்பேறு, யாருக்கு நல்லபடியாக லவ் அமையும், யாருக்கு வேலையில் நல்ல ப்ரமோஷன் சேலரி ஹைக் வரும், யாருக்கு பிஸ்னஸ் நல்லா வளரும், யார் யாருக்கு கடன் வாங்கலாம், யார் யாருக்கு கடன் வாங்கக்கூடாது, எந்த குழந்தைங்க நல்லா படிக்கும், யாரெல்லாம் அப்ராடு போக முடியும், படிப்பு வேலை ரெண்டுத்துக்குமே. இதெல்லாம் பொதுவான பலன்கள் நம்ம எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோங்க. சரி, நம்ம ஒரு ராசிக்கும் 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க. இது எல்லாருக்கும் பொதுவாக பார்த்தது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் பொறுத்து உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் மாறும். சரிங்களா? அது உங்களுக்கு மெயினாக ஏதாவது உங்களுக்கு அதில் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து தாராளமாக என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். மெயினாக அடுத்து மெயினாக என்னென்னா, நம்ம எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த மாதம் புனிதமான மாதம். நீங்கள் பார்த்தீங்களா, சிவன் பார்வதி கல்யாணமானது இதுதான் பங்குனி உத்திரம். விஷ்ணு மகாலட்சுமிக்கு ஒன்றா சேர்ந்தது இதுதான். ரங்கநாதர் ஆண்டல் அம்மாவோட சேர்ந்தது இந்த நாள் தான். முருகன் தெய்வானையோட சேர்ந்தது கல்யாணமானது இந்த நாள் தான். வள்ளி அம்மாவோட சேர்ந்ததும் இந்த நாள் தான். இந்த மாதிரி காமதேவன் வந்து எரிச்ச பிறகு உருப்பெற்று மாயையாக உருப்பெற்று வந்த நாளும் இதுதான். ரதியோட சேர்ந்த நாளும் இதுதான். இந்த மாதிரி எண்ணில் அடங்காமல் பெரிய லிஸ்ட்டுங்க. இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, யார் யாருக்கெல்லாம் மகப்பேறு வேணுமோ, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் ரொம்ப இஷ்யூஸ் போயிட்டுருக்க சண்டைகள்லாம் இன்றைக்கி எல்லாருமே இந்த பங்குனி உத்திரம் போயிட்டு வாங்க. சரிங்களா? ஒன்றும் விரதம் இருந்து போயிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் சூப்பர். இல்லைன்னா இந்த பங்குனி உத்திரம் கண்டிப்பாக கோவில் போயிட்டு வாங்க, ஏதாவது ஒரு நல்ல மாறுதல் நடக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மீனாட்சி அம்மன் சொல்லிடுவோம். மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடந்த மாதமும் இதே மாதம் தான். சரிங்களா? அதனால் அந்த பக்கத்தில் இருக்க மீனாட்சி அம்மன் இல்லை சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப்க்கு நீங்கள் வேண்டி வர இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க அந்த சிவன் பார்வதியை வேண்டிக்கிட்டு, முருகன் வள்ளி தேவனை வேண்டிக்கிட்டு, விஷ்ணு லக்ஷ்மி அம்மாவை வேண்டிக்க உங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.